பரிசுத்த நாமத்துக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தீமை உன்னை அணுகாது என்று முற்குறித்து சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை விசுவாசித்து இந்த பலிபீடம் தேடி வருகின்ற ஒருவரையும் எந்த தீங்கும் அணுகாதபடி கண்மணி போல பாதுகாக்கிற தேவனாக இந்த இடத்தில் இருக்கிறார். பிரியமான சகோதரர்களே, ஹல்லேலூயா. இந்த சின்ன மகள் இப்பொழுது 1 வயது கடந்து நடந்து கொண்டிருக்கின்றது. பிறக்கும் பொழுதே இந்த காதுக்கு பின்பதாக சின்னதொரு கட்டி, மெடிக்கல் டேர்ம் பெரிய கேவுலர் சைனோசிஸ் என்று சொல்லுவோம். அது இருந்தால் கிட்னியிலே சில வேளை சில வியாதிகள் இருக்கலாம் என்று சொல்லி எதிர்பார்ப்பார்கள். ஆனால் அவர்கள் ஸ்கேன் பண்ணின நேரம் பிறந்து ஸ்கேன் பண்ணின பொழுது ஆனால் கிட்னியிலே எந்த தீமையும் இல்லாதபடி கர்த்தர் மகளை பூரணமான ஒரு சுகதேகியாக வைத்திருந்தார். ஹல்லேலூயா. என்றாலும் அந்த கட்டி 1 வருடங்களுக்கு மேலாக அந்த காது பகுதிக்கு வழியிலே இருந்திருக்கின்றது. அது விசேஷ விதமாக இந்த மாதம் முதல் கிழமையிலே அது வீங்கி சிவந்து அதிலிருந்து சிதல் வழியும் படியாக வந்திருக்கின்றது. அதை கொண்டு போய் வைத்தியரிடம் காட்டின பொழுது சின்ன குழந்தை, இவருக்கு நோமலாக பண்ண முடியாது, கட்டாயம் சத்தர் சிகிச்சை கூடத்துக்கு எடுத்து மயக்கி கத்தி வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் இந்த சகோதரி வீட்டிலே வந்து முழங்கால் படியிட்டு விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்திலே ஜெபித்திருக்கின்றார். ஆண்டவரே, நான் உங்களுக்கு சாட்சி சொல்லுவேன், இந்த என்னுடைய மகளுடைய சரீரத்திலே கத்தி வைக்க கூடாது என்று சொல்லி அதிகாலையில் இருந்து பார்த்த பொழுது என்ன ஒரு அதிசயம்! அந்த கட்டி தண்டபாட்டிலே கீழே விழுந்து அதிலே எந்தவித சிதலும் இல்லாமல் ஆண்டவர் பரிபூரணமாக குழந்தையை தொட்டு சுகப்படுத்தி இருக்கின்றார். நன்றி செலுத்துவதற்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா.